இன்னைக்கு எபிசோட்ல ராஜி துணிஞ்சு அப்பா வீட்டுக்கு போனதுதான் ஹைலைட். வாசல்ல நின்ன ராஜிய பார்த்ததும் மாறி கூப்பிட்ட சத்தம் கேட்டு வடிவும் அப்பத்தாவும் ஓடி வந்து பாசமா வரவேற்றது கண்கலங்க வச்சுது. அப்பாவும் சித்தப்பாவும் உள்ள வந்ததும் இடமே அமைதியாகிடுச்சு. நான் வேணா போயிடவான்னு ராஜி கேட்க, முத்துவேல் கோபமா இருந்தாலும் போக சொல்லாம உன் இஷ்டம்னு சொல்லிட்டு போனது பாசிட்டிவ் சிக்னல். அங்கதான் சகுனி ஆட்டம் ஆரம்பம். சக்திவேல் தன் பையன் குமார் கிட்ட, கோமதி இந்த வீட்டுக்கு வந்தா சொத்து 3 பங்கா பிரியும், அது நடக்காம பாத்துக்கணும்னு வில்லத்தனமாக பேசினது செம டென்ஷன். ராஜிக்கு அவங்க அம்மா ஊட்டி விட்டதும், அப்பத்தான் அடுத்த முறை வரும்போது கோமதியையும் கூட்டிட்டு வான்னு சொன்னதும் இத்தனை நாள் பட்ட கஷ்டத்துக்கு ஒரு மருந்தா இருந்துச்சு. வீட்டுக்கு வந்த ராஜி கோமதி கிட்ட நடந்ததெல்லாம் சொல்லி சந்தோஷப்பட்டாங்க. நமக்கு உதவி செஞ்சதுக்கு அவங்கள விருந்துக்கு கூப்பிடலாம்னு ராஜி ஒரு ஐடியா கொடுத்தாங்க. முதல்ல பயந்த கோமதி அப்பத்தான் கூட்டிட்டு வர சொன்னதை கேட்டதும் தைரியமா அந்த வீட்டு ஆட்களை விருந்துக்கு கூப்பிட சம்மதிச்சாங்க. குடும்பம் ஒன்னு சேர போகுதுன்னு நினைக்கும் போதே சந்தோஷமா இருக்கு. ராஜி ஆசைப்பட்ட மாதிரி விருந்து நடக்குமா? சொத்துக்காக சக்திவேல் அடுத்து என்ன சதி செய்ய போறாரு? கோமதி அழைப்ப முத்துவேல் ஏத்துப்பாரா? கமெண்ட்ல சொல்லுங்க.